போட ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷர் ஏற்றம் அது இதுன்னு சொன்னா அது ஊறுகாய் எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன், அது மாதிரி சாப்பிடு. சார் வணக்கம் சார். வணக்கம் நண்பா. ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். பிரபாகரன் அவர்களை பார்க்க போமா? இப்ப ஊறுகாய் சாப்பிட்ருக்காரு, மான் ஊறுகாய் சாப்பிட்டு. எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. இந்தாங்க சார், இதை இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி, எலும்பு நேரத்து கடிச்சாருங்க பல்லு போயிடும். மான் ஊறுகாய் எப்படி போர் நடக்கும்போது மான் ஊறுகாய் போட்டு வச்சிருந்தாங்களா? ஏன்பா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு சோறு போட்டுட்டாங்க ஒருத்தன் உட்காந்துருமா? இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இது அல்லது மான் ஊறுகாய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? மான் தெரியல. அதெல்லாம் சீமானை தவிர யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. மான் ஊறுகாய் பிரபாகரனே சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. சீமான் ஆசைப்படுறாங்க மான், நாய், நரி. இவருக்காக நாயா மானான்னு தெரியல. இல்லை எதையா அவனை போட்டு உன்னை துரத்தி விடுங்க, அந்த நாயை கொண்டு உப்புல ஊற போடுறான் இருப்பாங்க. ஊற போட்டு மான் ஊறுகான்னு கொடுத்து தின்றுவான்ற மாதிரி. பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊற்ற சொன்னேன். அவங்க வந்து ஈழத்தம்பிகள் எப்படின்னா சீமான் அவர்களை இரண்டாம் பிரபாகரனா நம்புறாங்க. யார் உங்களுக்கு கூப்பிட்ட கூவ மாதிரி தெரியுதாங்க பார்க்க? அப்படி நினைக்கிறேன். அப்படி நம்புறது சில பேர் இருக்காங்க. இன்னும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இதில் மான் ஊறுகால பல விஷயம் சொல்கிறேன். என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப யூடியூபுக்கு ட்ரையாக போச்சு. சரி அதை விடு. இப்போ ஓம் பழப்பு தரப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, சர்வைவல் சால்வ் பண்ண முடியல, நாளுக்கு நாள் தொழில் வர குறைஞ்சிக்கிட்டே வருது. மனு கொடுத்துருக்காங்க தமிழர்கள்லாம், பசங்கள்லாம் போய் நான் நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்காரு. நீங்கள் தானே எங்களை காப்பாற்ற முடியும், கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? அண்ணாமலையை ஓடிவிட்டாப்புல ஊற விட்டு. நீங்களும் எதுவுமே பேச மாட்டேறீங்க இந்த 3-4 மாசமா. டோட்டலாக எந்த கண்டென்ட்டுமே இல்லைண்ணா. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தம்பி கண்டென்ட் கொடுத்தேன்னா என்னைய கழுவி ஊத்துறாங்க. நீ பொழைச்சிட்டு போயிருவீங்க, நான் நாரிட்டு இருக்கேன். அழுகாரா? எனக்கு அழுகு இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. சரி அழுகாத, ஏன்ட வண்டி இல்ல, ஒழுங்கா விசுவாசமா இருக்கணும். அதனால கொஞ்ச நாள் பார்ப்போம்னு சொல்லி தான் இந்த மான் ஊறுகாயை எடுத்து விட்டு அறிமுகப்படுத்தி இதை வச்சு பொழைச்சிங்க. தெய்வமே, உன்னைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன், எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? நீ உன்னைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். வச்சு 10 சேனல் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம்ல போச்சு. மான் ஊறுகாய் கான்செப்ட் யோசிக்கணும்ல. அதுதான் ஒரு கிரியேட்டருக்கு உள்ளது. நீங்கள் மாங்காய் ஊறுகாய் பார்த்துருப்பீங்க, தேங்காய் ஊறுகாய் பார்த்துருப்பீங்க, நார்த்தங்காய் ஊறுகாய் பார்த்துருப்பீங்க, என்னென்னமோ ஊறுகாயெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீன் ஊறுகாய் கூட பார்த்துருப்பீங்க. மான் ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பனைக்கே எட்டாது உங்களுக்கு. அங்க முன்னாடி இந்த இடத்துல சரி. அதனால் இப்போ இந்த கண்டென்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. சீமானுக்கு வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி அவருக்கே இப்போ ரீச் ஆகுது பயங்கரமாக. எடுத்து போட்டவனுக்கு லாபம், அவருக்கு லாபம்ன்ற மாதிரி இப்போ ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணியிருப்பார். கூட இன்னொரு மேட்டர் சொன்னாப்புல, கராத்தேல வந்து பல பெல்ட்டுகள் இருக்கு. பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட கலரு. இது மெஜந்தா கலர். என்ன கலர்னே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு கலர் இருக்கு. கலர் அந்த பெல்ட் அவர் வாங்கியிருக்காரு. ஐயோ என் கர்ண மகாராஜா. எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான் எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி. ஐயா தர்மங்கிற பேர்ல என்ன கொலையா கொள்றீங்களே ஐயா. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு வரேன் பூரா முட்டா பையன். என்ன சாமி இங்க இருக்கும்போது அங்க போய் கும்பிடுறானுங்கல்ல, அப்ப முட்டா பை தானே அவங்க. பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு.
இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபினா. ஐயா 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 எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டு நீங்க பிச்சைக்காரங்க போல இருக்கே. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போங்கய்யா. நல்ல ஒரு ஃபைட்டரு, நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு திங்கரு, நல்ல ஒரு அரசியல் இது இருக்குது. ஒரு போராளி, போர் பயிற்சி பெற்றவர், ஊறுகாய் சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு ஒரு வினோதமான ஒரு நபர் தான். மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். மான் ஊறுகாய் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை நபர்கள். அதாவது திருவள்ளுவரே கேள்விப்பட்டிருக்க மாட்டார் மான் ஊறுகாய். இல்லைன்னா அவர் 2 லைன் எழுதி வச்சிருப்பார் அப்பயே. ஊறுகாயில் ஊறுகாய் சிறந்த ஊறுகாய் மான் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி 2 லைன் எழுதியிருப்பாரு. அவருக்கே தெரில என்பது சீமானுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா திருவள்ளுவரை மிஞ்சிய சீமான். சார் அது குறிப்பா போர்க்களம் என்ன போராட்ட களம் வந்தது, பிரபாகரன் என்ன செய்தார், அங்க என்ன ஒரு நிகழ்வுகள் நடந்ததுன்னு தெரியும். அப்ப போகும்போது மானூர் இல்ல இது ஊரை போட்டது வீணாக்கவா முடியும்? வேஸ்ட் பண்ண நான். ஆமா அதுக்காக கொடுத்துருப்பாங்க. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விழ பார்த்தேன். ஐயோ அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கேன். வேற எதுவும் இருக்கா இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? என்ன இப்ப எல்லாமே நிறைய சொல்லியிருக்காரு சார். இப்ப நாங்க அவர் போன போது அந்த AK-47 இப்ப இன்னொரு பேர் வைக்காத கண்ணு அது, அப்புறம் போட்டோ எடுத்தது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் கூடிய விஷயங்கள். ஆமா ஓடு போட்ல போனது, ஆமையை கவுத்தி போட்டு போட்ல போனதெல்லாம் வந்து ட்ரம்ப்பே ஆஃப் ஆயிருப்பாங்க. என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்றேன். கொஞ்சம் காசு கொடு, கொஞ்சம் காசு இந்தியாவுக்கே அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன். காசு கொடு. வேற ஏதாவது ஸ்டோரி எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு தெரிஞ்சு? இப்ப இதெல்லாம் அடுத்த இல்லை இனி சொல்லுவார் இருக்கு வச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் டயத்துல கொஞ்சம் அவுத்து விடுவாப்புல. ரீச் ஆகணும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போ இந்த இத்தனை வருஷம் பிரபாகரன் உயிரோடு இறந்து போயே 19, 10, 16, 17 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சு அந்த மான் ஊறுகாயை சொல்லும்போது இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 15 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. தலைவர் எது கொடுத்தாரு, ஒரு நாள் தான் தங்கியிருக்காப்புல, ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்காப்புல. அதில் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலோட பயங்கரமாக. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு பழைய அதை நோட் பண்ணுறது, ஸ்டார் ஹோட்டல்களில் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம நோட் பண்ணி நம்ம சொல்கிற மெனுவை நோட் பண்ணிட்டு தான் கொண்டு வருவான். இவர் சாப்பிட்றதே நோட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க. 2 முறை தொட்டார். இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறியை ஆள் தொடவே இல்லை. இதை வந்து இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார். இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். இவர் பிரியாணி சாப்பிட்ற குறிப்பிடுத்தாங்களாம். ஏன்பா அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சோறு போட்டுட்டாங்க ஒருத்தன் உட்காந்துருமா? இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி. நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், நீங்கள் உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பார். அதாவது பிரபாகரனை வந்து சிங்களவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை மட்டும்தான் எடுத்தான். ஆனால் அந்த சீமானுங்கிற பேர்வழி வந்து பிரபாகரனை எவ்வளோக்கு எவ்வளோ மானத்தை வாங்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மானத்தை வாங்கியிருக்கிறாப்புல. வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம